தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அச்சத்தை ஏற்படுத்தும் சிக்குன்குனியா, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தனியார் துறையினருக்கான மாத சம்பளம் அதிகரிப்பு வெளியான அறிவிப்பு. யாழில் இருந்து புறப்பட்ட படகு 6 கடத்தொழிலாளர்களுடன் மாயம். யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகாயம். கல்கிஸ்ஸ நகரசபை சுகாதார மேற்பார்வையாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதம் இன்று. தோண்ட அதிர்ச்சி கொடுக்கும் யாழ் செம்மணி மனித புதைகுழி. உலகளாவிய ரீதியில் இலங்கை கடவுச்சீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கையில் தற்போது உள்ள புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பரவியது போல் இந்தியா உட்பட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் சிக்குன்குனியா நோய் பரவல் அபாயம் காணப்படுவதாக உலக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. அத்துடன் இலங்கை மக்களுக்கும் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறித்த நோய் பரவல் தற்போது ஐரோப்பா உட்பட பிற பகுதிகளிலும் பரவி வருவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தில் 119 நாடுகள் உள்ளதுடன் அதில் முக்கிய இடத்திலும் இலங்கை உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த 2004 தொடக்கம் 2005 ஆண்டில் உலகம் முழுவதும் சிக்குன்குனியா ஒரு தொற்று நோயாக பரவியது. இதன்போது சுமார் 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையிலும் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து பல உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க நிலையில் சிக்குன்குனியா நோயும் இலங்கையில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. தனியார் துறைக்கான குறைந்தபட்ச மாத சம்பளத்தை ஏப்ரல் 1 முதல் அதிகரிக்க உத்தரவாதம் அளிக்கும் 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது நேற்றைய தினம் அமர்வின் போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொழிலாளர் அமைச்சகம் இந்த அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை மாதத்துக்கு ரூபாய் 21,000 இருந்த குறைந்தபட்ச சம்பளம் புதிய சட்டப்படி ரூபாய் 27,000 உயர்த்தப்படுவதாகவும் தினசரி சம்பளமும் ரூபாய் 700 ரூபாய் 1,080 உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2026 ஜனவரி 1 முதல் இந்த மாத சம்பளம் ரூபாய் 30,000 தினசரி சம்பளம் ரூபாய் 1,200 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மயிலட்டியில் இருந்து 6 கடத்தொழிலாளர்களுடன் சென்ற படகு இதுவரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மயிலட்டியிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்காக 4 நாட்களுக்கு முன்னர் 6 பேருடன் படகொன்று கடலுக்கு சென்றுள்ளது. குறித்த பயணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயிலட்டி துறைமுகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறையைச் சேர்ந்த நீண்ட நாள் படகில் 6 கடத்தொழிலாளர்கள் பயணித்துள்ளனர். இவ்வாறு கடத்தொழிலாளர்களுடன் பயணித்த படகு இன்று அதிகாலை வரை கரை திரும்பாததோடு தொடர்பும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் கோப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட நந்தாவில் அம்மன் ஆலயத்துக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து சம்பவ தொடர்பில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. பின்பு விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெஹிவளை STS ஜெயசிங்க மைதானத்துக்கு அருகில் தெஹிவளை கல்கிஸ்ஸ நகர சபையின் சுகாதார மேற்பார்வையாளர் மீது துப்பாக்கிச்சூட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 தாக்குதல்தாரர்கள் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடியுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதம் இன்று நடைபெற உள்ளது. விவாதம் இன்று மாலை 5:30 மணி வரை
நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற விவகார குழுவில் நடத்த முன்மொழியப்பட்டது. இலங்கை மின்சார திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நடத்த முன்னர் திட்டமிடப்பட்டது. ஆனால் மசோதா தொடர்பான தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக பாராளுமன்ற விவகார குழுவில் அதை பின்னர் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 18வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் இன்றைய தினம் புதன்கிழமை நேற்றைய தினம் புதன்கிழமை 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி மனித புதைகுழிய அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 27 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது 67 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்த்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களிலும் 20 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான கென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை 91வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 96வது இடத்தில் இருந்த தற்போது 5 இடங்களால் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது. சர்வதேச வானூர்தி போக்குவரத்து சங்கத்தின் பிரத்யேக தரவுகளை அடிப்படையாக கொண்ட கென்லி பாஸ்போர்ட் குறியீடு முன் விசா இல்லாமல் அணுகக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின்படி உலகளவில் கடவுச்சீட்டுகளை தரவரிசைப்படுத்துகிறது. இந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் 2025ஆம் ஆண்டில் முதலிடத்தில் உள்ளது. 2025ஆம் குறியீட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகியவை சரிவைக் கொண்டிருக்கின்றன. 2014ஆம் ஆண்டில் முதலிடத்தில் இருந்த அமெரிக்கா குறியீட்டின் 20ஆம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக 10வது இடத்துக்கு சென்றுள்ளது. இலங்கையில் தற்போது 3300 வாய்ப்புற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பல்லறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பிரசன்ன ஜெயசேகர தெரிவித்துள்ளார். புகைப்பிடித்தல், வெற்றிலை மெல்லுதல் மற்றும் மது அருந்துதல் போன்ற பழக்கங்களால் வாய்ப்புற்று நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே வாய்ப்புற்று நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் இது கவலைக்கிடமான விடயமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாளாந்தம் சுமார் 10 புதிய நோயாளர்கள் கண்டறியப்படுகின்றனர் எனவும் இதில் 15% ஆண்கள் மற்றும் 3% பெண்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.